பகவான் விஷ்ணுவோட வாயில எல்லா உயிரினங்களும் போய் நுழையிறதுங்க. இப்போ இந்த விட்டில் பூச்சிகள் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா சில புழு பூச்சிகள் தான் வரும், காலையில இறந்துட்டு இருக்கும். நெருப்பை பார்த்தா சில புழு பூச்சிகள் எல்லாம் வரும், நெருப்பை நோக்கி சில புழு பூச்சிகள் எல்லாம் போகும், அந்த நெருப்புல அது இறந்து விடும். அப்படி எல்லா உயிரினங்களும் எல்லா வீரர்களும் பகவான் விஷ்ணுவின் வாயிலே வேகமாக நுழைகிறார்கள். இதெல்லாம் அர்ஜுனன் பார்க்கிறார். சோ பகவான் கிருஷ்ணரின் வாய் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு போன்றது. அந்த வாய்களில் எல்லா திசைகளில் உள்ள மக்கள் அனைவரும் எல்லாரையும் பகவான் விஷ்ணு விழுங்குகிறார். எல்லா திசைகளில் இருக்கக்கூடியவர்களையும் பகவான் விஷ்ணு விழுங்கி கொண்டிருக்கிறார். பகவான் விஷ்ணு மிகவும் தேஜஸ் வாய்ந்தவர், அகில முழுவதும் அவர் நிரம்பி இருக்கிறார். உக்ரமாக தகிக்கக்கூடிய அவர்